என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் முடிந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நம் காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதுதான் உண்மை. எந்த தங்கு தடையுமின்றி நம்ம காரியங்களை செய்து கொண்டே போகலாம். ஒரு நாள் ஆசனம் செய்துவிட்டால் நமக்கு ஆயுளில் 10 நாள் போனஸ் கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் யோக இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஓசூரிலிருந்து 4 மாணவர்கள், ராஜவேல் 11 வயது, கோகுல் 13 வயது, அனீஸ் பருண் 12 வயது, நிதீஷ் யாதவ் 13 வயது, ஓசூர் பப்ளிக் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். அங்கே அந்த ஜான்சன் என்ற அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்தான் ஜான்சன் வர்கீஸ் என்பவர் தான் அங்கே தலையம் பொறுப்பாளர். அத்தனை குழந்தைகளுக்கும் 1000த்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த யோகாசனத்தை நீதிராஜன் என்ற ஒரு யோகா மாஸ்டரை போட்டு தினமும் அங்கே ஆசனம் கற்பிக்கப்பட்டு வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் இந்த யோகாசனம் கற்பிக்கப்படுமையானால் எதிர்கால மாணவர்கள் ஒரு நல்ல இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த இளம் தலைமுறைகள் நல்ல எண்ணங்களுடனும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணமுடனும் அவர்கள் வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது அவர்கள் உசட்டாசனத்தை செய்யப் போகிறார்கள். ஒட்டகாசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் வஜ்ராசனத்திற்கு வந்து ஒட்டகாசனத்தை செய்யுங்கள். உசட்டாசனத்தை மெதுவாக கையை உயர்த்தி காலை பிடிங்க. காலை அகலப்படுத்தணும். காலை பின்னால் அகலப்படுத்தணும். தலையை தொங்க போட்டு இடுப்பை முன்ன தள்ளணும். நல்ல மூச்சு இழுங்க. இந்த ஆசனத்தில் நல்ல சத்தம் வரணும். மூச்சு நல்ல மூச்சு இழுக்கத்தான் நுரையீரல் விரிவடையும். எல்லா மனிதர்களும் 3ல் 1 பகுதியைத்தான் நுரையீரலை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உசட்டானம் செய்கின்ற காரணத்தினால் முழுமையாக லங்ஸ், அந்த நுரையீரல் நமக்கு உபயோகப்படுகிறது. அதிகப்படியான பிராண சக்தியை உள்ளே இழுக்கின்ற காரணத்தினால் இரத்த சுத்தி அதிகமாக ஏற்பட்டு நாம் அதில் சளித்தொல்லை ஆகட்டும், ஆஸ்மாவாகட்டும், பிராங்கட்டி ஆகட்டும், இவைகளெல்லாம் ஒரு 15 நாளில் முழுமையாக குணமடைந்து விடும். மெதுவாக உட்காருங்கள். கையை உயர்த்தி முன்னகுனி. மகாமுத்ரா. பின்னால் வளைந்தால் முன்னால் வளைய வேண்டும். இந்த ஆசனத்தை ஆஸ்மா, டிபி, பிராங்கட்டிஸ் உள்ளவர்கள் மாறிலை செய்ய வேண்டும் என்று நமது திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் அப்படிங்கிறார். எழுந்திருங்க. இடுப்பை முன்ன தள்ளு. நல்ல மூச்சு இழுக்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இப்பொழுதுதான் நெஞ்சு விரிவடையும் போது நுரையீரலும் விரிவடையும். இந்த சளித்தொல்லைகள் அடிக்கடி பனிகாலங்களில், மழை காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளித்தொல்லை எல்லாம் வராது. இடுப்பை முன்ன தள்ளு. நல்ல மூச்சிழு. உசட்டாசனம். ஆரம்ப கட்டத்தில் காலிலே கை வைக்காமல் தரையிலே கூட வைத்து செய்யலாம். அப்படியே மெதுவாக உட்காரு. மெதுவாக உட்காரு. கையை உயர்த்தி முன்ன குனி. மகாமுத்ரா. உட்காந்துக்கோ. நல்லா உட்காரு. அப்படி உட்காரு. மகாமுத்ரா. பின்னால் விளைஞ்சா முன்னால் விளையணும். மெதுவாக எந்திரிங்க. அன்றாடம் செய்தால்தான் இது போன்று எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்ய முடியும்.
அனுதினமும் காலையிலும் மாலையிலும் பழகுவார்களானால் எந்த நோயும் அண்டாது. குழந்தைகளுக்குத்தான் இன்றைக்கு மருத்துவ செலவு அதிகமாகிறது. அந்த செலவுகளெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நமக்கு ஏற்படவே செய்யாது. அதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நமது குழந்தைகளும் பெரியவர்களும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீங்கள் நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.